ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸில் அடுத்தடுத்து வர ப்ரோமோக்கான அப்டேட் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மயிலை வந்து ஒரு வழியாக வீட்டை விட்டு அனுப்பிச்சதுக்கப்புறம் பாண்டியன் வீட்டில் இருந்து எதுவுமே வந்து கூப்பிடல. பாண்டியன் வீட்லேயே அடுத்தடுத்து பிரச்சனை வர்றதுனால மயிலை வந்து சுத்தமாகவே மறந்துட்டாங்க. சரவணன் மட்டும் ஒரு பக்கம் வந்து யோசிச்சு டெய்லி நைட்டு தூங்குறப்ப அழுதுகிட்டே இருக்காரு. நைட்டு தூங்குறப்ப ஒரு நாள் வந்து பேசிட்டு இருக்காரு. அவருக்குள்ள பேசிட்டு இருக்காரு. ரொம்ப மன குழப்பத்தில் இருக்காரு. கடவுளே, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை நீங்க அமைச்சு கொடுத்துட்டீங்க. அம்மா அப்பா பேச்சை கேட்டு தானே நான் இந்த கல்யாணம் பண்ணேன். இப்ப என் வாழ்க்கை இப்ப நடு தெருவுல இருக்கு. நான் வீட்லயும் இதை வந்து சொல்ல முடியாது. வீட்லயும் வந்துட்டு கஷ்டப்படுவாங்க. எனக்காக குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. நான் இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சரவணன் வந்து புலம்பிட்டு இருக்காரு. சரி, நாளைக்கு வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டு வருவோம், அப்பவாது மனசு வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கோயிலுக்கு வந்து அவர் கிளம்ப போறாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா மயிலும் ஒரு சைடு வந்து ரொம்ப அழுதுட்டே வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. காலையில எந்திரிச்ச உடனே சாப்பிட வராங்க. அதுக்கு முன்னாடி நிறைய தடவை வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யாருமே ஃபோன் எடுக்கல. எல்லாருமே வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, மீனாவை தவிர. மீனாவுமே கொஞ்சம் பொறுங்கக்கா, என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு அவங்களுமே கை விட்டுட்டாங்க. மயில் வந்து ரொம்ப அழுதுகிட்டே வந்து இருக்காங்க. சாப்பிட வந்து போகிறப்ப பாக்கி எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா மயிலுக்கு எடுத்து வைக்கிறப்ப எங்களுக்கே இங்க சாப்பாடு வந்து பொங்குறதுக்கு வக்கு இல்லாம இருக்கும். இதுல இன்னொருத்தி வேற வந்துட்டா. இவளை வந்து எப்படியாவது எங்கேயாவது தள்ளி விட்டுறலான்னு பார்த்தா மறுபடியும் இங்கேயே வந்து சேர்ந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியமும் மயிலை போட்டு ரொம்ப திட்டிட்டு இருக்காங்க. சுடர் வந்து, அம்மா ஏமா இப்படி எல்லாம் பண்ற, அக்கா எங்கம்மா போவா, நம்ம கூட தானம்மா அவ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. ஆனா மயிலால இதை வந்து தாங்கிக்கவே முடியல. உடனே சாப்பிடாம அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. கடவுளே, நான் என்ன தப்பு பண்ணேன்? எங்க அம்மா அப்பா சொன்னதை கேட்டு நான் கல்யாணம் பண்ணேன். இப்ப என்னடான்னா எங்க மாமாவே என்னை வெறுக்கிறாங்க, எங்க அம்மா அப்பாவே என்னை வெறுக்கிறாங்க. நான் என்ன பண்றது? நான் வேணா செத்து போயிருட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு கடைசியா மாமாக்கு கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. ஆனா அப்பவுமே சரவணன் வந்து போனை வந்து கட் பண்ணி விட்டுறாரு, எடுக்க மாட்டாரு. உடனே மறுபடியும் மயில் அழுதுகிட்டே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இங்க வந்து சரவணன் வந்து காலைல எந்திரிச்ச உடனே கடைக்கு போறதுக்கு முன்னாடி பாண்டியன் கிட்ட சொல்றாங்க, அப்பா நான் கோயிலுக்கு போயிட்டு கடைக்கு வரேன்ப்பா, மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் கிளம்புறாங்க. சரி, நாங்க போனதுக்கு அப்புறம் தான் அவரோட காதலியான அஞ்சலியை வந்து பாக்குறாரு. அவர் வந்து ரொம்ப ரொம்ப உருகி வந்து லவ் பண்ண பொண்ணு வந்து அஞ்சலி. ஆனா வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு பாண்டியன் வந்துட்டு ஒத்துக்காத காரணத்தினால அவங்க சொல்ற பேச்சை கேட்டு இவங்களை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாரு. மறுபடியும் பார்த்ததுல அவருக்கு ரொம்ப வந்து ஷாக் ஆகி ரெண்டு பேர் இருக்காங்க. ஆனா அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்துட்டு சரவணனை மட்டுமே நினைச்சிட்டு யாரையுமே கல்யாணம் பண்ணாம இருக்காங்க. கேக்குறாரு சரவணன் எப்படி இருக்கு அப்படின்னுட்டு. நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கன்னு கேக்குறப்ப எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு சரவணன் வந்து சொல்றாரு, அவர் வாழ்க்கையில நடந்தது. அதுக்கு சரவணனோட லவ்வருமே வந்துட்டு ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க. நான் கோயிலுக்கு வந்ததே இப்பவுமே உனக்காக நான் வேண்டிக்கதான். நீ நல்லா இருக்கேன்னு நினைச்சிட்டு தான் நான் இருக்கேன். நான் இப்பவும் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கல. எனக்கு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க தோணல. எங்க வீட்டுல இருந்து இன்னுமே கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க, யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோ, நிறைய மாப்பிள்ளைய பார்த்துட்டாங்க. ஆனா என்னால உன்னை மறக்க முடியல சரவணா அப்படின்னு சொல்றாங்க. சரவணனுக்கு அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பேசாம நான் இவளே கல்யாணம் பண்ணியிருக்கான், மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாவது வாழ்க்கை நல்லா இருந்திருக்குன்னு அவங்களும் ஒரு சைடு வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தங்கமயில் பண்ண டார்ச்சல், பொய் சொன்னது எல்லாத்தையும் ஒரு சைடு யோசிச்சு வெறுக்கிறாங்க தங்கமயில. கூடிய சீக்கிரமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சரவணனுக்கும் அஞ்சலிக்கும் மேல இன்னுமே வந்து மறுபடியும் அந்த காதல் வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்னென்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.